உங்க அதிர்வுகளை கையாடும் திறனை நீங்க கற்றுக்கொண்டால் முடிவில்லாத வாய்ப்புகளின் ஒரு உலகத்தை திறக்க முடியும். நீங்க ஒரு உடல் மட்டுமல்ல. ஒரு உடல் என்பது உலகில் வாழும் ஒருவர் மட்டுமல்ல. நீங்க ஆற்றலால் உருவாக்கப்பட்டவர். மேலும் அனைத்து அதிரும் ஆற்றலாக இருக்கும் ஒரு பிரபஞ்சத்தில் நீங்க இருப்பவர். நீங்க ஆற்றலை அனுப்பவும் பெறவும் செய்யும் திறன் கொண்டவர். உங்களுக்கான மிகப்பெரிய சவால்களில் ஒன்று, அனைத்தும் ஆற்றலால் உருவாக்கப்பட்ட உலகில் ஒரு ஆற்றல் உயிராக எப்படி வாழ்வது என்பதை புரிந்து கொள்வதேயாகும். நீங்க பேசும் ஒவ்வொரு வார்த்தையும், நீங்க செய்யும் ஒவ்வொரு செயலும், சுவாசிப்பது, நடப்பது, சாப்பிடுவது போன்ற எளிய செயல்களிலிருந்து உங்க உணர்வுகள் மற்றும் சிந்தனைகளின் சிக்கல்கள் வரை அனைத்திற்கும் ஆற்றல் தேவைப்படுகிறது. இந்த உணர்வுகள் மற்றும் சிந்தனைகள், அவை நேர்மறையாக இருந்தாலும் எதிர்மறையாக இருந்தாலும், அவற்றின் தனிப்பட்ட ஆற்றல் அதிர்வுகளை கொண்டுள்ளன. அந்த அதிர்வுகள் உங்க அனுபவங்களை உருவாக்கவும் உங்களை சுற்றியுள்ள உலகிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தவும் முடியும். உங்க அதிர்வுகளை கையாடும் திறனை நீங்க கற்றுக்கொண்டால் முடிவில்லாத வாய்ப்புகளின் ஒரு உலகத்தை திறக்க முடியும். உங்களை ஒரு ஆற்றல் அனுப்பும் கருவியாக நினைத்து பாருங்க. நீங்க எப்போதும் சிக்னல்களை அனுப்பிக் கொண்டிருக்கிறீங்க. அவை பிரபஞ்சத்திற்கு உங்களை பற்றி தெரிவிக்கின்றன. இந்த சிக்னல்கள் மற்ற ஆற்றல் உயிர்களை, நிகழ்வுகளை மற்றும் அனுபவங்களை ஈர்க்கவும் அல்லது தள்ளவும் செய்யலாம். உங்க ஆற்றல் தன்மை கோபம் மற்றும் விரக்தியை வெளிப்படுத்தினால் உங்க உடல் அதையே பிரதிபலிக்கும். இயல்பாகவே நீங்க உணரும் உணர்ச்சிகளுக்கும் உங்க இருப்புக்கும் பொருந்தும் விஷயங்களை நீங்க ஈர்க்கிறீங்க. நீங்க செல்வம் மற்றும் வளம் நிறைந்த ஆற்றலை வெளிப்படுத்தினால் உங்க வாழ்க்கை அதையே பிரதிபலித்து மேலும் செல்வத்தையும் வளத்தையும் உங்க உடல் உலகத்தில் கொண்டு வரும். அதேபோல் நீங்க எதிர்மறையான அல்லது ஒத்திசைவில்லாத ஆற்றலை வெளிப்படுத்தினால் உங்க நிலைக்கு பொருந்தாத அனுபவங்களை நீங்க தள்ளிவிடுவீங்க. உங்க அதிர்வுத்தன்மை அதே போன்றவற்றை ஈர்க்கும் என்பதை நீங்க புரிந்து கொண்டவுடன் உங்க வாழ்க்கையில் வேறுபட்ட அனுபவம் வேண்டுமென்றால் நீங்க அனுப்பும் சிக்னல்களை மாற்ற வேண்டும் என்பது தெளிவாகிறது. வேறு வார்த்தைகளில் சொன்னா, வேறுபட்ட சூழ்நிலைகள் அல்லது முடிவுகளை ஈர்க்க விரும்பினால் நீங்க விரும்பும் அனுபவத்துடன் ஒத்திசைவாக உங்க சிந்தனைகள், உணர்வுகள் மற்றும் முழு ஆற்றலை மாற்ற வேண்டும். நீங்க அனுப்பும் சிக்னல்களை விழிப்புணர்வுடன் மாற்றும்போது உங்க வாழ்க்கையில் நிகழும் முறைமைகளிலும் அனுபவங்களிலும் மாற்றத்தை உருவாக்கலாம். நீங்க நினைத்ததை விட நீங்க மிகவும் சக்தி வாய்ந்தவர். நீங்க விரும்பிய வாழ்க்கையின் அதிர்வுகளை அனுப்புவது எப்படி என்பதை புரிந்து கொண்டால் உலகத்தை நீங்க அனுபவிக்கும் விதத்தை அடிப்படையாக மாற்ற முடியும். மேலும் உங்க இலட்சிய வாழ்க்கையுடன் ஒத்திசைவாக மாற முடியும். உண்மையில் உங்க சிந்தனைகள் வெறும் சீரற்ற மன செயல்முறைகள் அல்ல. அவை ஆற்றலும் அதிர்வுகளும் கொண்டவை. நீங்க உருவாக்கும் ஒவ்வொரு சிந்தனையும் உங்க மூளையின் நரம்பு அணுக்களில் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணை உருவாக்குகிறது. இந்த ஆற்றல் செயல்பாடு ஒரு வலிமையான சக்தியை உருவாக்குகிறது. அது அதே போன்ற அனுபவங்களை உங்களிடம் ஈர்க்கிறது. எளிமையா சொன்னா, உங்க சிந்தனைகள் வெளியிடும் ஆற்றல் மற்றும் அதிர்வுகள் காந்தம் போல செயல்படுகின்றன. நீங்க கவனம் செலுத்தும் விஷயங்களின் சாரத்தை ஈர்த்து வெளிப்படுத்துகின்றன. இந்த கொள்கையை புரிந்து கொண்டால் நீங்க விரும்பும் முடிவுகளுக்கு தங்கள் சிந்தனைகளை விழிப்புணர்வுடன் திருப்ப முடியும். உங்க சிந்தனைகளின் சக்தியை பயன்படுத்தி உங்க உண்மையை உருவாக்கலாம். உங்க சிந்தனைகளை உங்க வாழ்க்கை உண்மையின் கட்டுமான கற்கள். உங்க சிந்தனைகளை கவனியுங்கள், அவை வார்த்தைகளாக மாறும். உங்க வார்த்தைகளை கவனியுங்கள், அவை செயல்களாக மாறும். உங்க செயல்களை கவனியுங்கள், அவை பழக்கங்களாக மாறும். உங்க பழக்கங்களை கவனியுங்கள், அது உங்க குணநலனாக மாறும். உங்க குணநலனை கவனியுங்கள், அது உங்க விதியாக மாறும். உங்க சிந்தனைகளே உங்க எதிர்காலத்தை உருவாக்கும் விதைகள். உங்க ஆற்றலை எங்க செலவிடுகிறீர்கள் என்பதில் கவனமாக இருப்பது முக்கியம். ஏனென்றால் உங்க கவனம் செல்லும் இடத்திற்கே உங்க ஆற்றல் செல்கிறது. இறுதியில் உங்க ஆற்றலை எங்க செலுத்த வேண்டும் என்பதை நீங்க தீர்மானிக்க வேண்டும். தேர்வு செய்யும் சுதந்திரம் உங்களிடம் உள்ளது. ஒரு முடிவை எடுப்பதற்கே ஆற்றல் தேவைப்படுகிறது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒருமுறை கூறினார், எல்லாமே ஆற்றல் என்று. நாம கவனம் செலுத்தும் ஆற்றல்தான் இறுதியில் நமது உண்மையை உருவாக்குகிறது. இந்த ஆற்றலை வழிநடத்தவும் நிர்வகிக்கவும் செய்யும் சக்தி உங்களிடம் உள்ளது. எங்கு அதை செலுத்த வேண்டும், எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்க தீர்மானிக்க முடியும். அவ்வாறு செய்வதன் மூலம் உங்க இலக்குகளுக்கும் ஆசைகளுக்குமாக உங்க ஆற்றலை பயனுள்ளதாக செலுத்த முடியும். உங்க ஆற்றலை கட்டுப்படுத்தும் சக்தி நீங்கதான். உங்களிடம் இருப்பதை புரிந்து கொள்வது முக்கியம். நீங்க மனம் உடைந்ததாக உணரும்போது உங்களை மகிழ்ச்சியாக்கும் விஷயங்களுக்கு உங்க கவனத்தை மாற்றலாம். நேர்மறையான மக்களுடன் நேரம் செலவிடுவதன் மூலம், மகிழ்ச்சியை தரும் செயல்களில் ஈடுபடுவதன் மூலம், உங்களை ஊக்குவிக்கும் மெசேஜ்களால் சூழ்ந்து கொள்வதன் மூலம் உங்க ஆற்றலை மாற்றலாம்.
உங்க ஆற்றலை பாதுகாப்பதும் மிகவும் முக்கியம். எல்லைகளை அமைத்தல், எதிர்மறையான சூழ்நிலைகள் மற்றும் எதிர்மறை உறவுகளை தவிர்த்தல், சுய பராமரிப்பை நடைமுறைப்படுத்துதல் அவசியமானவை. பிரபஞ்சம் உங்க ஆற்றலுடன் ஒத்திசைவாகிறது. அதற்கு பொருந்தும் அனைத்தையும் உங்க வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. ஆற்றலின் சக்தியில் நம்பிக்கை வைத்து அதில் விசுவாசம் கொண்டால் உங்க வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் உருவாகலாம். ஆற்றலில் நம்பிக்கை வைத்தால் நீங்க பெற தகுதியானவர் என்பதை நீங்க உணர்றீங்க. மேலும் பிறருக்கு தாராளமாக கொடுக்கும் திறனையும் உணர்றீங்க. வாழ்க்கையில் வெளிப்படையாக தெரியும் விஷயங்களை தாண்டி இன்னும் பல உள்ளது என்று உணரத் தொடங்குங்க. மிகப்பெரிய சக்தியுடன் இணைந்திருக்க வேண்டும். அது எல்லையற்ற அறிவும் புரிதலும் அன்பும் கொண்டது. ஆற்றலில் நம்பிக்கை வைத்தால் உங்க வாழ்க்கை நிலைமையில் ஆச்சரியமான மாற்றங்கள் நிகழும். உங்க ஆற்றல் ஒத்திசைவாகிறது. உங்க உடல் அணுக்கள் புத்துணர்ச்சி பெறுகின்றன. உங்க மொத்த ஆரோக்கியமும் மேம்படுகிறது. விரக்தி, குழப்பம் மற்றும் ஏமாற்றம் போன்ற உணர்வுகள் மறைந்து போகின்றன. அவற்றை அமைதி, சமநிலை மற்றும் லேசான உணர்வு மாற்றிக்கொள்கிறது. உங்க ஆற்றல் தெளிவாகவும் தூய்மையாகவும் மாறுகிறது. மலை ஓட்டை போல சீராக ஓடுகிறது. நீங்க உங்க மதிப்பையும் தகுதியையும் ஏற்றுக்கொள்வீங்க. மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில் நிலையானதாக இருக்கும். ஞானமும் உள்ளார்ந்த அமைதியும் உங்க உள்ளத்தை செழிக்கச் செய்யும். தெளிவு உங்க சிந்தனைகளில் பரவும். இதுவே ஆற்றலின் தீர்க்கமான தாக்கம். நீங்க அதில் நம்பிக்கை வைத்தால் எல்லாமே இயல்பாக சரியான இடத்தில் அமைந்துவிடும். நீங்க பிரபஞ்சத்தில் நம்பிக்கை வைத்து உங்க சொந்த திறன்களில் விசுவாசம் கொண்டால் உங்க ஆற்றல் சக்தி பலவாதாக மாறும். ஞானமும் அமைதியும் உங்க உள்ளத்திலிருந்து வெளிப்படும். உங்க சிந்தனைகள் நம்பிக்கைகளாக மாறும். உங்க கனவுகள் உங்க வாழ்க்கை உண்மையில் வெளிப்படத் தொடங்கும். உங்க ஆசைகளில் நம்பிக்கை வைத்து அவற்றை நோக்கி செயல்படத் தொடங்கினால் உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியும். நீங்க விரும்பும் அனைத்தையும் சாதிக்க முடியும். உங்கள் மீதும் உங்களை உங்க நோக்கத்திற்கு தூண்டும் பிரபஞ்சத்தின் வழிகாட்டுதலிலும் நம்பிக்கை வையுங்கள். அப்போது இந்த உலகில் உங்க தெளிவான பணி என்னவென்பதை நீங்க கண்டுபிடிப்பீங்க. உங்க கண்களை மூடி உங்க உள்ளார்ந்த சுயத்துடன் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் ஓடும் ஆற்றலை உணருங்கள். அன்பையும் வலிமையையும் ஒளியையும் உணருங்கள். நீங்க ஒரு ஆற்றல். உங்க வாழ்க்கை உண்மையை உருவாக்கும் சக்தி கொண்டவர். நீங்க திறமை மிக்கவர், தகுதியானவர், நேசிக்கப்பட்டவர். உங்கள் மீதும் பிரபஞ்சத்தின் மீதும் நம்பிக்கை வையுங்கள். அப்போது உங்க வாழ்க்கையில் அதிசயங்கள் உருவாகும். உங்க சிந்தனைகளை நம்பிக்கைகளாக மாற்ற நம்புவதற்கான செயலை நீங்க பயன்படுத்த வேண்டும். பிரபஞ்சம் உங்க தேவைகளை பூர்த்தி செய்யும் திறன் கொண்டது என்று நம்புங்க. உங்க திறமைகள், ஆசைகள் மற்றும் கனவுகளை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க அன்புக்கும் மகிழ்ச்சிக்கும் தகுதியானவர் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போது ஆழ்ந்த அமைதியும் மகிழ்ச்சியும் உங்க வாழ்க்கையில் வளர்க்கப்படும். நினைவில் கொள்ளுங்கள், நீங்க கடலில் ஒரு துளி அல்ல. நீங்க ஒரு துளிக்குள் அடங்கிய முழு கடலே. உங்க அதிர்வுகள் எத்தனை காலத்திற்கும் ஒலிக்கட்டும். உங்க பயணம் முடிவில்லாத கண்டுபிடிப்பு, வளர்ச்சி மற்றும் மாற்றத்தின் பயணமாக இருக்கட்டும். பிரபஞ்சம் உங்க ஒத்திசைவு அதிர்வுகளை ஆவலுடன் பெற காத்திருக்கிறது. உங்க மிகப்பெரிய கனவுகளையும் தாண்டிய ஒரு உண்மையை உருவாக்க இணைந்து செயல்பட தயாராக உள்ளது. உங்க சிந்தனைகள், உணர்வுகள் மற்றும் நம்பிக்கைகளை நீங்க விரும்பும் அதிர்வுகளுடன் விழிப்புணர்வுடன் ஒத்திசைவாக்கினால் அதே போன்ற அனுபவங்களை உங்க வாழ்க்கையில் ஈர்த்து வெளிப்படுத்த முடியும். நீங்க இன்னும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து இந்த பதிவை பகிர்ந்து கருத்து தெரிவித்து உங்க சப்போர்ட்டை வழங்குங்க. அது எனக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். உங்க நேரத்தை ஒதுக்கி கேட்டதற்கு நன்றி. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அழகான நாளாக அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மறக்காம பியாண்ட் தி யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.